அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் 14ஆம் தேதி என்று புதாத்திய யோகங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த புதாத்திய யோகத்தினால பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை அதிகம் காட்டுவார்கள். அதே போல வழக்குகள் சார்ந்த எதிலுமே பார்த்தீங்கன்னா சற்று கூடுதல் கவனத்தை இவர்கள் செலுத்த வேண்டும். இது போன்ற பல விஷயங்களானது பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகத்தினால ஏற்படுது. ஸோ அதனால இந்த புதாத்திய யோகங்களானது கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த புதாத்திய யோகத்தினால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் அதிகரிக்கும். அதேபோல் வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது. வீடு மனை ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யும் பொழுது கவனங்கள் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகளானது தோன்றி மறையும். ஆனால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் போவார்கள். அதனால மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளும் கூடும். திறமைகளும் வெளிப்படும். அதே போல வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். அதேபோல் மேலிடத்தினுடைய நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மேலிடத்தினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு முறையில் வரவு இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூடும். அதேபோல் மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்களும் உண்டாகும். அதனால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களிலுமே ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவுகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் உங்களுக்கு தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளானது உங்களுக்கு குறையும். கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியாக உணர்வார்கள். அதே போல பணவரவுகள் உங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்களானது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. அதே போல மன தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். பணவரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளானது சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. மற்றவர்களால் கைவிட்ட காரியத்தையுமே இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது உங்களுக்கு அனுகூலமாகவே நடந்து முடியும். மாணவர்களுக்கு திறமைகளும் பார்த்தீங்கன்னா வெளிப்படும். சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த புதாத்திய யோகத்தினால சுறுசுறுப்புடன் நீங்கள் பணியாற்றுவீர்கள். உங்களுடைய சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவுகள் தொடரும். உடல் உபாதைகள் உங்களுக்கு நீங்கும்.
எதிர்பாராத புதிய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா தேடி வரும். இதனால கூடுதல் வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரும். அதேபோல் உங்களுடைய நேர்மையான நடத்தையை அனைவருமே பாராட்டுவார்கள். உங்களுடைய விவாத திறமைகளானது இப்பொழுது அதிகரிக்குங்க. முக்கியமான விவாதங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செய்து காரியம் மாற்றுவீர்கள். விருப்பு வெறுப்பின்றி பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே உதவியும் செய்வீர்கள். நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனையும் புரிப்பீர்கள். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய தேவைகளானது எளிதாக பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியில பார்த்தீங்கன்னா சாதகமானதாக முடியும். உங்கள் மீது அபாண்ட பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருந்த நேரிடும். அதே போல தெய்வ பலத்தினால செயற்காரிய சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருப்பதனால வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது உங்களுக்கு நடக்கும். அதே போல அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய செயல்களுக்கு அஸ்திவாரத்தை நீங்கள் போடுவீர்கள். உறவினர்களுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர்கள். இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரினுடைய நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். உங்களுடைய செயல்கள் இடையூறுகளின்றி பார்த்தீங்கன்னா சுலபமாகவே நிறைவேறும். விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உறுதியின்றி நீங்கள் செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்புகளானது ஏற்பட்டு மளமளவென்று பார்த்தீங்கன்னா நடக்க தொடங்கும். சில அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருள்களை இழந்த நிலைகளும் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. அதேபோல் மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். ஆனாலுமே அந்த பிரச்சனைகள் தானாகவே உங்களுக்கு விலகிவிடும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள். அதேபோல் வேலை பளுவும் உங்களுக்கு அதிகரித்தாலுமே அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை நீங்கள் இப்பொழுது வாங்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும். வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீர்கள். காலதாமதங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும். ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்காது. ஆகையினால புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் உங்களுக்கு உண்டாகுங்க. ஆகவே கவனமுடன் செயல்பட வேண்டும். தொண்டர்களினுடைய பாராமுகத்தினால கோபமடையாமல் கடமைகளை செய்து வரவும். பேச்சில் கண்ணியங்கள் உங்களுக்கு குறையாது. கவனமாக இருக்கவும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள். அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகள் மாறிவிடும். பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். பணவரவுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையும். அதேபோல் மாணவ மணிகளினுடைய முனைப்புடன் செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபட வேண்டும். அதே சமயங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆசிரியர்களின் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுக்கொள்வீர். அடுத்ததாக இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு புதாத்திய யோகத்தினால மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர். பயணங்கள் செல்ல நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களினுடைய சந்திப்பானது மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை. லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். கடின உழைப்புகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மறையும். அதேபோல் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். அதேபோல உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள். வீண் செலவை உண்டாக்குவார். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். அதேபோல் திட்டமிடுவதில் பின்னடைவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பெரியவர்களினுடைய நேசங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. வாகன யோகங்களும் உண்டாகும்.
அதே போல் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.